தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமார் வெற்றியே. எனது வாஸ்து பயணங்களில் நிறைய மக்கள் தொலைபேசி வழியாக அழைத்து கேட்பார்கள், எந்த மாதிரி இடங்களை வாங்க வேண்டும், இடம் வாங்குவதில், ஒரு வீடு கட்ட, ஒரு மனை வாங்குவதில் எதனை பார்க்க வேண்டும், வடக்கு கிழக்கு முக்கியமா, தெற்கு மேற்கு முக்கியமா என்கிற கேள்விகளை கேட்பார்கள். தாராளமாக 4 திசைகளும் நல்ல திசைகள் தான். இருந்தாலும் ஒரு வாஸ்து நிபுணரிடம் கேட்கும் பொழுது அவருடைய சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வாஸ்து என்பது முழுக்க பூமி சார்ந்த விஷயம், பூமியோட ஈர்ப்பு விசை. சுருங்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதற்கும் கடவுளுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. கடவுள் வழிபாடு என்பது தனி, வாஸ்து என்பது தனி. நான் ஏற்கனவே சொல்வேன், மனிதனை இயக்குகிற 5 விஷயங்கள் மிக முக்கியம் என்று சொல்வேன். அது மீண்டும் ஒரு ஞாபகப்படுத்துகிற ஒரு நிகழ்வு தான். உண்மையான தெய்வ வழிபாடு. உண்மையான தெய்வ வழிபாடுன்னு சொன்னால், நமக்கு எந்த தெய்வம் துணை செய்யும், அது சார்ந்த ஒரு வழிபாடு. அது குல தெய்வமாக இருக்கலாம், சிவபெருமானாக இருக்கலாம், மகாவிஷ்ணுவாக இருக்கலாம், பார்வதி தேவி மகாலட்சுமி தாயாராக இருக்கலாம், முருகப்பெருமானாக இருக்கலாம், விநாயகப் பெருமானாக இருக்கலாம், அல்ல உள்ளூரில் இருக்கக்கூடிய உள்ளூர் தெய்வங்களாக இருக்கலாம், மாரியம்மனாக இருக்கலாம், என் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஐயனாராக கருப்புசாமியாக இருக்கலாம். இது ஒரு வகை. அதே போல் நம்மளுடைய நடவடிக்கைகள் உண்மையான மனிதர்களாக, ஒரு குடும்பத்துக்கு குடும்பத் தலைவனாக, தந்தையாக, ஒரு மனைவிக்கு கணவனாக, உறவினர்களுக்கு ஒரு நல்ல உறவினராக, நண்பர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நண்பராக ஆக முழுமை பெற்ற ஒரு மனிதனாக வாழ வேண்டும். நல்ல நடத்தை, நல்ல செயல், யாரையும் கெடுக்காத, யாரையும் வஞ்சிக்காத ஒரு தன்மை, இறைநிலை என்ற ஒரு வார்த்தைக்கு, அந்த கடவுளுக்கு கீழாக இருக்கிற ஒரு நிலைக்கு ஒரு மனிதன் வாழ வேண்டும். அந்த மனிதன் தான் மாமனிதனாக மாற முடியும். இது ஒரு வகை. இரண்டாவது, மூன்றாவது விஷயம், உண்மையான ஜாதக நிலை, நம்ம பிறந்த நேரத்தின் அடிப்படையில் சொல்லுகிற ஒரு விஷயம். ஜாதகம் நம் பிறந்த நேரத்தின் கிரகங்களோட இருப்பு நிலையின் அடிப்படையில், அந்த கிரகங்களோட இருப்பியல் நிலையில் நமக்கு என்ன பலன்களை கொடுக்கிறது என்கிற ஒரு முறை, அது சார்ந்த ஒரு பலன், ஜாதகத்தின் நிலை. நான்காவது, போன ஜென்மத்தின் தொடர்புகள், நம்முடைய முன்னோர்களுடைய தொடர்புகள், நம்முடைய தந்தைக்கு தந்தையார், தாய்க்கு தந்தையார், தாய்க்கு அம்மா, நம்முடைய தந்தைக்கு அம்மா, அந்த முன்னோர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி செய்த புண்ணிய காரியங்கள், நல்ல செயல்கள் மற்றும் எதிர்மறை தீய செயல்கள் எல்லாமே இந்த பிறவியில் நமக்கு கிடைக்கும். அதை விட்டு போனால் நம்முடைய போன ஜென்மத்தின் தொடர்புகள் சார்ந்த பதிவுகள், இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு பேசும். ஐந்தாவது, வாஸ்து. அப்போ இந்த 5 விஷயங்களும் ஒரு மனிதனை இயக்கும். அப்போது தெய்வம் என்கிற நிலை வேறு, வாஸ்து என்கிற நிலை வேறு, ஜோதிடம் என்கிற நிலை வேறு. வாஸ்து என்பது எப்படி இயங்குகிறது என்று பார்க்கும் பொழுது, முழுக்க இது பூமியோட ஈர்ப்பு விசை சார்ந்த விஷயம். காந்தத்தின் அந்த ஈர்ப்பு, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்கன்னா, பூமியிலேருந்து எப்படி ஒரு ஆப்பிள் தூக்கி போட்டால் அந்த பூமியோட ஈர்ப்பு விசையை நம்முடைய விஞ்ஞானி கண்டுபிடித்தார்களோ, அது சார்ந்த விஷயம்தான் வாஸ்து என்று சொல்லலாம். இப்போது கட்டிடத்தில், இந்த பூமியில் கட்டக்கூடிய கட்டிடங்கள் அந்த ஈர்ப்பு தன்மைக்கு
ஏற்பது எளிதாக எப்படி நம்ம வந்து அமைக்க வேண்டும், எந்த இடங்களில் இடம் விட வேண்டும். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லணும். இந்த உடலும் வாஸ்துவும் ஒன்று என்று தான் சொல்லுவேன். அதான் நம்முடைய வீடும் நம்முடைய உடலும் ஒன்று தான் என்று சொல்லுவேன். என்னவென்று சொன்னால், நம்ம என்ன உணவை எடுத்துக்கொள்கிறோமோ, நல்ல உணவை எடுத்துக்கொண்டால் நல்ல பலன் உடலுக்கு கிடைக்கும், நல்ல சக்தி கிடைக்கும், நல்ல ஒரு ஆரோக்கியமாக வாழ முடியும். தவறான உணவு பழக்கங்கள் நமக்கு இருக்கும் பொழுது அந்த உணவு பழக்கம் சார்ந்த அந்த பதிவுகள் உடலில் இருக்கும். அதன் காரணமாக தீய பலன்கள் உடலுக்கு கிடைக்கும். அதே போல தான் சரியான இடத்துல வெளிச்சம் என்பது வர வேண்டும், சரியான இடத்துல திறப்பு என்பது வர வேண்டும். மிக மிக முக்கியமாக கதவுகள், ஜன்னல்கள். நிறைய மக்கள் சொல்லுவாங்க, ஒரு வீட்டுக்கு கதவு ஜன்னல் கூட தேவையில்லை, ஒரு இல்லத்தின் இருப்பு நிலையை நீங்கள் சரியாக பொறுத்துட்டிங்கன்னா வீடு அதனுடைய வேலையை செய்யும் என்று சொல்வார்கள். அதுபோல் சொல்லுகிற மனிதருக்கு என்னுடைய பதில், இயற்கையாக விவசாயம் செய்கிற நம்மளுடைய விவசாய தெய்வங்களுக்கு, ஏன்னா விவசாயம் தான் நம்ம வந்து உயிர் நாடி, மக்களுக்கூட உயிர் நாடின்னு சொல்லணும். அந்த விவசாயம் வந்து துளைந்து போய்விட்டால் அப்புறம் உணவு என்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு கிடைக்காது. இப்போது விவசாயம் தான் முதல், அந்த பிரதானம். அப்படிப்பட்ட அந்த விவசாயத்திற்கு சூரியனோட பார்வை என்பது மிக மிக முக்கியம். ஒரு விவசாய செடிக்கு, விவசாய பயிர் செய்கிற ஒரு செடிக்கு சூரியனோட அந்த ஒளிக்கதிர்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதனோட வளர்ச்சி என்பது நிச்சயமாக இருக்காது. இது அனைத்து விவசாயிகளுக்கும் தெரியும். விஞ்ஞானிகளை நம்ம அதை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, வாஸ்து நிபுணர்களை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. சாதாரண ஒரு விவசாய பெருங்குடி மகனை நம்ம மக்களை கேட்டால் அதுக்கு விடை கிடைக்கும். அதுபோலத்தான் அதே வெயில், அதே சூரிய ஒளி ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும். அப்போ அந்த கிடைக்காமல் நம்ம வந்து கதவுகள், ஜன்னல்கள் வைக்காமல் ஒரு கட்டிடம் கட்டுகிறோம் என்று சொன்னால் அந்த இடத்துல வாஸ்துவின் அந்த சக்தி அந்த இடத்துல கிடைக்காது. எப்படி சொல்கிறோம், பஞ்சபூதங்கள் நீர், நிலம், காற்று, அக்னி, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள் இணைந்தது தான் வாஸ்து. அதில் அந்த பஞ்சபூதங்களில் நிலம் என்கிற விஷயம் வந்து விடுகிறது. ஒரு சிலர் சொல்லுவாங்க நிலம் மட்டும் முக்கியம், அந்த ஈர்ப்பு விசை, மேக்னெட்டிக் பவர் என்று சொல்வார்கள். அது மட்டும் முக்கியம் கிடையாது. 5இல் ஒரு அங்கம். ஒன்றை விட்டு ஒன்றை சொல்வது என்பது அது அவர்களுடைய கருத்து. இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம், எந்த வீடுகளாக இருந்தாலும் வடக்கில் காலி இடம் இல்லாமல் அமைப்பது மிக மிக தவறு. ஒரு ஜன்னல் கதவு இல்லாமல் அமைப்பது மிக மிக தவறு. அதுபோல் வீடுகளை கட்ட வேண்டாம். சூரிய ஒளி ஒரு இல்லத்திற்கு வராத அமைப்பில் இல்லங்களை கட்ட வேண்டாம். இது கேள்வி கேட்பாங்க நம்ம வெளிநாட்டில் இருக்கவங்க, சூரிய ஒளி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. சூரிய ஒளி இல்லை, எப்படி வாழ்கிறாங்க? அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கை வந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த சூரிய ஒளி சக்தி கிடைக்காத இருக்கிறது தான் வெளிநாட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வைட்டமின் டி டேப்லெட்டை எடுத்துகிட்டே இருப்பாங்க. தோளோட வளர்ச்சிக்கும் மூளையோட செயல்திறனுக்கும் இந்த வைட்டமின் டி என்கிற அந்த சக்தி தேவை. அப்போ மிகப்பெரிய அறிவாளிகளாக வெளிநாட்டில் இருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு கறிக்கோழிகளைப் போல தான், போண்டா கோழிகளைப் போல தான் இயற்கையாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு சில நேரங்களில் அது அபரிமிதமாக அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. நமக்கு அப்படி கிடையாது. இயற்கையாக வாழுகிற மனிதர்களாக இருக்கிறோம். இயற்கை சக்தி நமக்கு கிடைக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கப்போ, ஆக ஒரு இல்லங்களை கட்டுவது என்பது இயற்கை சக்தியை உதாசீனப்படுத்தி கட்ட வேண்டாம் என்கிற செயல்தான். ஒரு காற்றும் நீரும் நிலமும் நெருப்பும் சரிவிகித சமமாக ஒரு இல்லத்துக்கு இருக்க வேண்டும். அதனை பொறுத்தாது அமைக்கும் பொழுது அந்த வீடு ஒரு வெற்றியை கொடுக்கிற வெற்றி கொடுக்காத வீடாக தான் இருக்கும். வாஸ்துவில் எப்படி மனித வாழ்க்கை எப்படி பஞ்சபூதங்கள் அவசியமோ, அதுபோல் மனித வாழ்வுக்கு எப்படி பஞ்சபூதங்கள் அவசியமோ, மனிதன் வாழ்கிற வீட்டுக்கும் அந்த பஞ்சபூதன் சக்தி உள்ளே நுழைகிற அமைப்பில் இல்லத்தை அமைக்க வேண்டும். அப்படி கட்டாத கட்டிடங்கள் எகிப்தில் இருக்கிற மம்மிகளை போலத்தான். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.